ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் பிரெயின் ஃப்ரை அப்புறம் சுக்கா எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி நான் ஆக்சுவலாக சிக்கன் கொடுத்தா 1/2 kg சிக்கன் கொடுக்குறாங்கல்ல, 110 ரூபா தான். வீட்டுக்கே வந்து எனக்கு கொடுத்துருவாங்க. அவங்களே மட்டன் கடையும் வச்சுருக்காங்க, மட்டன் சிக்கன் 2 தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்களே வந்து மட்டன் 100 மட்டன் கொடுங்கன்னா 100 மட்டன் 100 ரூபா சொன்னார். சரி, 100 ரூபாய்க்கு 100 மட்டன் கொடுத்துருவாருன்னு நினச்சி ஆர்டர் போட்டால் 100 மட்டன்லாம் கொடுக்க முடியாதுங்க. 100 மட்டன்லாம் கொண்டு வந்து வீட்டுக்கு அதுக்காக மெனக்கெட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் வேறு ஆப்ஷன் இல்லாமல் 1/4 கிலோ மட்டன் வாங்கி கூடவே வந்து ஒரு மூளையும் வாங்கினேன். எனக்கு மூளை யூஸ்வலாக பிடிக்கும். நானும் மூளை இல்லாதால் தான் அப்படியாவது வாங்கி மூளையை சாப்பிடுவோம் அப்படின்னு. ஸோ அப்போ மட்டனை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி மூளையை ரொம்ப கழுவக்கூடாதுங்க. ஜஸ்ட்டு அப்படியே கையில் பக்குவமாக வச்சு கழுவணும். சுடுதண்ணிலெல்லாம் போட வேண்டாம். நான் அதெல்லாம் போடவே இல்லை. அப்படியே பச்சையாக கழுவி பச்சையாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, போதும். ஓகேயா? அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு கறியை வேக வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கர் எடுத்து கழுவுன கறியெல்லாம் போட்டு அதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுட்டு விட்டுட்டேன். அது நல்லா ஒவ்வொரு ஊருக்கு இப்போ பெங்களூர்லலாம் 11 விசில் வச்சா கூட வேகாது. மதுரையிலன்னா 5 விசில் வச்சாலே வெந்துடும். ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க ஊரில் இருக்கிறத பொறுத்து, அவங்கவுங்க குக்கர் வேக்காடை பொறுத்து எத்தனை விசில் வேணுமோ அத்தனை விசில் வச்சுக்கோங்க. வச்சு நல்லா வேகட்டும், கறி வெந்துகிட்டு இருக்கட்டும். அதுக்கிடையில் இன்னொரு வடைச்சட்டி சைடில் வைங்க. வடைச்சட்டியை வச்சு ஃபஸ்ட்டே நல்லா நிறைய வெங்காயம், கம்மி தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம செய்ய போகிறது சுக்கா, அதுக்கு தக்காளியே தேவையில்லை. ஆனால் அந்த ஜஸ்ட் ருசிக்காக சேர்க்குறோம். அதனால் கம்மியாக இருந்தால் போதும். நான் வந்து 1/4 கிலோ மட்டன்னால் கொஞ்சோண்டு மூளை அப்படிங்கிறதுனால 1.5 தக்காளி மட்டனுக்கு போட்டேன், 1/2 தக்காளி மூளைக்கு போட்டேன். வெங்காயம் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 7-8 வெங்காயம் நறுக்கியிருப்பேன். ஓகே, அதில் கொஞ்சம் எடுத்து முதல்ல மூளைக்கு எடுத்து போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதில் மசாலாலாம் போட்டுட்டேன். மட்டன் மசாலா தான் போட்டேன். மட்டன் மசாலா, உப்பு, அதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுருந்தேன் தனியாக ஒரு மசாலா. அந்த மசாலையுமே போட்டு, அந்த மசாலா என்ன போட்டேன்னு சொல்கிறேன். அந்த மசாலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வெங்காயம் சுக்கா அப்படியே ட்ரையாக கம்ப்ளீட்டாக அந்த வடைச்சட்டிலேயே கறி போடுற மாதிரி ஆயிடணும். அந்தளவுக்கு வதக்கிக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா அந்த தக்காளியை போடுங்க. தக்காளியை போட்டு தக்காளியும் நல்லா ஜூஸியாக வதங்கிடணும். அப்புறம் தண்ணி ஊற்றுங்க கொஞ்சமாக. அந்த தக்காளியும் வெங்காயம் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகணும், அதாவது எப்படி ஜூஸி ஆகணும், அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் அதை கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும், வெங்காயம் தக்காளியும். அந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மூளையை 4-5 சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுக்கோங்க கத்தியில். அந்த கொதிச்சுட்டு இருக்க தண்ணியில் இந்த மூளையை எடுத்து வடைச்சட்டி உள்ளே போட்டுருங்க. கொஞ்சம் ரொம்ப கிளறக்கூடாது, மூளை உடஞ்சிரும், உள்ளுக்குள்ளேயே கொதன்னு ஆயிரும். நல்லா குத்துனாப்பில் கிளறி விட்டுட்டு அந்த மூளையில் அந்த மசாலாலாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தட்டு போட்டு வேகட்டும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் திருப்பி தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மூளையை திருப்பி நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணியெல்லாம் இஞ்சி இருக்கணும். நல்லா இஞ்சி நம்ம வந்ததுக்கப்புறமா திருப்பி ஒரு 2 கிளறிட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் இஞ்சினதுக்கப்புறமா நல்லா ஆஃப் பண்ணி இறக்கி வச்சதுக்கப்புறமா அடுப்பில் இருக்கிற மீதி வெங்காயத்தையெல்லாம் அதே வடைச்சட்டிலேயே எடுத்து போட்டு, ஏன்னா இதை வலித்து ஒரு தட்டில் வச்சுருங்க மூளையை. அதே வடைச்சட்டிலேயே நீங்கள் வந்து வெங்காயம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்குங்க. நல்ல வெங்காயம் ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதில் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. ஜூஸியாக இருக்கணும் தக்காளி. அதெல்லாம் வதங்கி முடிகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு பல்லாக உரிப்போம்ல, அப்போ குட்டி 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 பொடி பூண்டெல்லாம் வரும்ல, அந்த பொடி பூண்டெல்லாம் தனியாக வச்சு உரிச்சு வச்சுக்கோங்க. அந்த பொடி பூண்டெல்லாம் நீங்கள் மிக்சியில் அரைக்க வேணாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது அரைக்காதீங்க. அதை தனியாக அப்படியே வந்து நீங்கள் வடைச்சட்டியில் போட்டுக்கோங்க, இந்த வெங்காய வடைச்சட்டியில் போட்டுக்கோங்க. ஓகேயா? அது போக பெரிய பூண்டெல்லாம் உரிச்சு வச்சுருப்பீங்கள்ல கொஞ்சம், அப்புறம் இஞ்சி எடுத்து வச்சுருப்பீங்கள்ல, அதெல்லாம் சேர்த்து போட்டு மிக்சியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்குங்க. இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பூண்டையும் குட்டி குட்டி பூண்டு போட்டிருக்கீங்களா, போட்டதையும் அதுக்கப்புறமா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி அந்த இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மட்டன் பொடி, அப்புறம் நான் ஒரு பொடி நானே அரைச்சேன்னு சொன்னேன்ல, தோசை சட்டி வச்சு அதில் மிளகு, சீரகம், கரம் மசாலா பொடி நான் அரைச்சது, வேறு ஒன்றும் இல்லை. உங்கள்கிட்ட கரம் மசாலா பொடி இருந்துச்சுன்னா கரம் மசாலா பொடியே டேரெக்டாக போடுங்க. அப்படி இல்லைன்னா மிளகு, சீரகம், வத்தல், அதுக்கப்புறம் மல்லித்தலை, அதுக்கப்புறம் இன்னொன்று சோம்பு, இதெல்லாம் போட்டு நல்லா வடைச்சட்டியில் வறுத்துட்டு மிக்சியில் ஆறுனதுக்கப்புறம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதுதான் அந்த டப்பாவில் காமிச்சிருப்பேன், இந்த பொடியை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதையும் கொஞ்சம் எடுத்து அது தலையில் போட்டு நல்லா அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்த்து கிளறுனதுக்கப்புறமா நல்லா இது வதங்கிடுச்சின்னு தெரிஞ்சப்பறம் குக்கரில் கறி வெந்திருக்கும்ல, அந்த வெந்த கறியை விசிலெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு கறி வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்திருக்குன்னா அதை தூக்கி வடைச்சட்டியில் தண்ணியோடு ஊற்றிடுங்க ஃபுல்லாக. இப்போது அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கனையும் அந்த வெங்காயம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல அதையும், அது நல்லா மிக்ஸ் ஆகட்டும்.
மிக்ஸ் ஆகி நல்லா கொதி வரணும். இப்போ மூடி வச்செல்லாம் இந்த வேக வைக்க வேண்டாம் மட்டனை மூளை மாதிரி. அப்படியே கிளறிட்டே இருங்க. ஏன்னா அது அடியில் பிடிச்சிடக்கூடாது வடைச்சட்டியில். ஓகேயா? இது நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி இஞ்சி அந்த தண்ணி வேப்பர் ஆகி போய் நீங்கள் கிளற அது அப்படியே அந்த கிரேவியே கலரே மாறும். ஃபஸ்ட்டு அந்த குழம்பு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருந்தது ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகும். இன்னொன்று அந்த தண்ணி பக்குவம் மாதிரி ட்ரை ஆகிட்டே வரும். அது நீங்கள் பார்க்கவே தெரியும், நல்லா அப்சர்வ் பண்ணவே. இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் சுக்கா பக்குவம். இதை தட்டில் எடுத்து வச்சு ரம்மியமாக உட்காந்து சாப்பிடுங்க.